திருச்சி மாவட்டத்தில் 80% பேருந்துகள் இயக்கப்படாததால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ஸ்டீஃபன். ஸ்டீஃபன், வணக்கம். திருச்சியில போக்குவரத்து எப்படி இருக்குது, நிலைமையை சொல்லுங்க ஸ்டீஃபன். வணக்கம் மணிபாரதி. 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விடியா திமுக அரசினுடைய முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் இன்று முதல் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தொழிற்சங்க கூட்டமைப்பினர் அறிவித்திருக்கிறார்கள். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை 80% பேருந்துகள் இயங்கவில்லை. திருச்சி மாவட்டத்தில் 960 அரசு பேருந்துகள் இயங்கி வருகின்றன. மாநகரில் 300 பேருந்துகளும் புறநகரில் 660 பேருந்துகளும் இயங்கி வந்த நிலையில் நேற்று இரவு முதல் பேருந்துகள் இயக்கம் படிப்படியாக குறைந்ததால் தற்போதைய நிலவரப்படி 80% பேருந்துகள் இயங்கவில்லை. பேருந்து ஓட்டுநர்கள் ஆங்காங்கே பேருந்துகளை நிறுத்திவிட்டு பணிமனைக்கு திரும்பி வருகின்றனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் இயங்கி கொண்டிருந்த பேருந்துகளும் திருச்சி மண்டலத்தில் இருக்கக்கூடிய பணிமனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இதன் காரணமாக திருச்சி மாவட்டத்தில் மதியத்திற்கு மேல் முழுமையான பேருந்து நிறுத்தத்திற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். பேருந்துகள் இயங்காததால் விடியா திமுக அரசினுடைய அதிகாரிகள் தற்காலிக ஓட்டுநர்களை நியமிப்பதால் விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தொழிற்சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். பேருந்துகளின் நிலை மோசமாக உள்ளதால் இந்த பேருந்துகளை இயக்குவதற்கு தனித்திறமை வேண்டும் என்றும் ஹெவி லைசன்ஸ் வைத்திருந்தாலும் கூட அரசு பேருந்துகளை இயக்குவதற்கு குறைந்தபட்சம் 5 நாட்களாவது பயிற்சி எடுக்க வேண்டிய நிலை உள்ளது. எனவே தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு பேருந்துகளை இயக்கக்கூடாது என தொழிற்சங்கத்தினர் அறிவுறுத்தி வருகின்றனர். இன்று பேருந்துகளை இயக்கும் தற்காலிக பேருந்து ஓட்டுநர்களை நிரந்தரமாக்குவோம் என பொய்யான வாக்குறுதிகளை கூறி இந்த விடியா திமுக அரசு தற்காலிக ஓட்டுநர்களை அழைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஏற்கனவே தற்காலிக ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்திதான் இந்த போராட்டமானது நடைபெற்று வரும் நிலையில விடியா திமுகவுடைய அந்த அரசினுடைய பொய்யான வாக்குறுதிகளை நம்பி தனியார் பேருந்து ஓட்டுநர்களோ தற்காலிக பேருந்து ஓட்டுநர்களோ பணிக்கு வர வேண்டாம் என வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து ஊழியர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி ஸ்டீஃபன்.